ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. ஆலய தீபம் சேனலில் நம்ம பொருளாதாரத்தை எப்படி ஈர்க்கிறது, எப்படி என்ன செஞ்சால் பொருளாதார வகையில் நம்ம பொருளாதாரம் ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டா போதும். ஆரம்பிக்கிறது அதான் அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர்றது தான் தடை. வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும், ஃப்ளோவில் இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும். அதுக்கு நம்ம மணி பிளான்ட்டெல்லாம் வளர்க்கக்கூடாது சொல்லியிருக்கேன். மணி பிளான்ட்டெல்லாம் வளர்க்கக்கூடாது. என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்போது மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈர்க்கலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னால் இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ராசி கற்கள். யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான கற்களை அணியும் பொழுது அது அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போது மொதல் விஷயம் நான் சொல்கிறது, சார் ஜோதிடர் நீங்கள் எவ்வளோ ராசிக்கல் போட்டுனுறீங்க கையில், கலர் கலராக எவ்வளோ கயிறு கட்டியிருக்கீங்க. அப்போ கலர் கலராக கயிறு கட்டுனா வாழ்க்கையில் வளர்ச்சியா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரனும் ஒவ்வொரு ராசிக்கல் அவன் ராசிக்கு தகுந்த கல்லை போட்டுக்கிட்டா வளர்ச்சியா? சார் நான் கயிறு கட்டலை சார், கலர் கலராக கயிறு கட்டலை சார், நான் 10 விரலையும் 10 கலரில் மோதிரமெல்லாம் போடல சார், நவகிரகத்துக்கு அது சொல்கிறாங்க இல்லையா, ராசிக்கல் லக்னக்கல் நடக்கிற திசைக்கு கல் எல்லாம் போட்டால் தோசை நிவர்த்தி ஆகிடுது, ராசி அள்ளி கொடுத்துடுது எல்லாம் கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி சம்பாதிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் காசு பணம் காரு வீடு லக்ஸுரியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட தூங்க நேரம் இல்லை, எனக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், வருமானம் வந்துட்டுருக்கு. அப்படின்னும்போது உழைச்சாதான் சோறு. சரி சார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே சார், ஆனால் வரலையே. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி எப்படி ஈர்க்கிறதுன்றது முன்னால் ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினா உப்பு தான் சேருமா தவிர அங்கே பணம் சேராது. என்ன விஷயம் செய்யணுன்றது நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ராசி கற்கள், கலர் கலராக கயிறு, என்ன கலரில் ட்ரெஸ் போடுறது. அப்போ திங்கக்கிழமைனா வெள்ளை கலரில் சட்டை போடுறது, வியாழக்கிழமைனா மஞ்சள் கலரில் சட்டை போடுறது, இதெல்லாம் போட்டால் பணம் வருமா? வாய்ப்பில்லை. ராசி கற்கள் உண்மையா உண்மை, பொய்யா பொய். என்ன சார் குழப்புறீங்க, எது உண்மையா பொய்யா? பொய். என்ன பொய் அப்படின்னா ராசி கற்கள் உண்மைதான். என்ன ராசி கற்கள்னால் லட்சத்தில் வாங்கணும். அதெல்லாம் ஏதோ இங்கே 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ராசிகள். ஒவ்வொரு நகைக்கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே மேச ராசிக்காரங்க இந்த கல் போடணும், தனுசு ராசிக்காரங்க இந்த கல்லை போடணுன்னு அங்கே ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த கல்லை போய் கேட்டோன்னா 250 ரூபா மோதிரம் ஏற்கனவே ரெடிமேடாக இருக்குது, 500 ரூபா 1500 அதெல்லாம் வேலையே ஆகாது. எத்தனை வருஷமாக கல் போட்டுக்கிறேன் சார், என்ன வேலை செஞ்சு ஒன்றும் வேலையும் நடக்கலை சார், வாழ்க்கை கஷ்டம் தான் போகுது. அப்போது அல்டிமேட் சார் இவர் அஜித்குமார் சார் போட்டிருக்கார் இல்லையா, ஒரிஜினல் கல். அது ஒரிஜினல் கல், இந்த விரலில் போட்டுப்பார், நீங்கள் பார்க்கலாம். ஒரிஜினல் கல் அது எத்தனை லட்சம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அது நான் அதோடைய ப்ரைஸும் வெளியில் சொல்ல வரும்ல. அடுத்து வைரம். எல்லோரும் பெண்கள் வைரம் போடணும், வைரம் மூக்குத்தி போடணும், வைரத்தில் தோடு போடணும். வைரம் அது பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு ஸ்டோன், ஒரு கல், அவ்வளோதான். நீங்கள் இப்போ எந்த ஒரு நகை கடைக்கான போங்க, எந்த ஜுவல்லரி ஷாப்போ, அது பெரிய ஜுவல்லரி ஷாப்போ லோக்கலில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்போ போங்க, டைமண்ட் ஒன்று எடுங்க, டைமண்ட் மூக்குத்தி எடுங்க, டைமண்ட் நெக்லஸ் எடுங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது டைமண்ட் என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பீங்கன்னு கேளுங்க. தங்கத்துக்கு மட்டும்தான் வேல்யூ, டைமண்ட் தட்டி தூக்கி போட்டுருவோம், வேணா எடுத்துகிட்டு போ, இல்லை இப்போ நாங்கள் அது வேல்யூ இல்லை, ₹1 வேல்யூ இல்லை. இன்றைக்கி வாங்கும்போது டைமண்டுக்கு காஸ்ட்டு, எங்கள் கடையில் வாங்குறீங்களா டைமண்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மூக்குத்தி எடுக்கிறீங்கன்னா 15,000 30,000 டைமண்டுக்கு ப்ரைஸு. நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் சார், அப்போ அந்த டைமண்டுக்கு என்ன வேல்யூ போடுங்கன்னு கேளுங்க நீங்கள். அப்போ சொல்லுவாங்க அது ₹1 போட மாட்டோம், டைமண்டுக்கு ₹1 வேல்யூ, ரீவேல்யூ கிடையாது. தங்கத்துக்கு வேணால் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அப்போது ஒரிஜினல் டைமண்ட் எது? அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தது ஒரிஜினல் டைமண்டு. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. அதற்கப்புறம் அதை இன்னொருத்தர் மாற்றி போட்டாங்க. அது யாருக்கு வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யும், இன்னொருத்தர் அது இன்னொரு அம்மையார் எடுத்து போட்டாங்க, தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போது ஒரிஜினலாக? ஆமாம் ஒரிஜினல், லட்சத்தில் வரும் ஒரிஜினல். கடையில் கிடைக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டு. அதனால் நீங்கள் லோக்கலில் நான் நகைக்கடையில் வாங்கினேன், மார்க்கெட்டில் சந்தையில் ரோடு மேலே போட்டு கல் விற்றாங்க, அதை வாங்கி போட்டுக்கினேன், இதெல்லாம் வேலை செய்யாது. அப்போ ஒரிஜினல் 100% வேலை செய்யும். நானும் வைத்திருந்தேன், ஒரு ஒரிஜினல் வச்சிட்ருக்கேன்.
ஆனால் விரலில் போடுறதில்ல. என்னுடைய கல்லாவில் வச்சிட்ருக்கேன் ஒரு கல். அதை வந்து வச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஜோதிடமெல்லாம் பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு கல் வந்து வாங்கினேன். அது ஒரு 1000ங்களில் வந்தது. அது ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே அது வாங்கினேன். அந்த டியூரேஷனில் அது வந்து போட்டுட்டு இருந்தோம். ஒரு 15 நாள் ஒரு மாதம் தான் போட்டிருப்பேன். அந்த டியூரேஷனில் நான் வந்து விவசாயம் தான் எனக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். விவசாயத்தில் அந்த ஏரியாவில் யாருதுமே அந்த ப்ரைஸில் நான் விற்ற அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாரும் விற்றாங்க. யாருதுமே அந்த ப்ரைஸில் போகலை. எனக்கு வந்துட்டு அது வந்து எல்லாரும் விற்றதை விட இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா எனது வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு போச்சு. என்னுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் அது வந்து, ஏன்னா எல்லாருடைய ப்ராடக்ட் மாதிரி தான். ஆனால் அது எனக்கு ஒரு மிராக்கிள், எனக்கு ஒரு அதிசயம். ஆனால் அவரே வந்து சொன்னார், இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் எடுக்கலை, உங்களது எடுத்துன்னு போனதுக்கப்புறமும் யாருது இந்த ரேட்டுக்கு எடுக்கல, அது என்னமோ உங்களது மட்டும் நான் இவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அவரே கூட சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில காரணங்களால் கழட்டி வச்சுருக்கேன். ஆனால் இருக்குது, கல்லாவில் இருக்குது. ஆனால் அது வந்து லட்சங்களில் வேணால் 100% வேலை செய்யும். நகைக்கடையில் விற்கிறது எல்லாமே வந்துட்டு நீரோட்டம் உள்ள கல் கிடையாது. நீரோட்டம் உள்ள கல்லுக்கு வந்து அவங்க கார்டு, கேரண்டி கார்டோடு கொடுப்பாங்க. அந்த கார்டு, அதாவது அந்த கல்லை நம்ம தனியாக வாங்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிந்த ஏதோ ஒரு ஆசாரிக்கிட்ட, நம்பிக்கையானவங்ககிட்ட கொடுத்து அந்த கல் கிராக் விடாமல் உடையாமல், அது ஹீட்டானால் உடையும், அதெல்லாம் இல்லாமல் வச்சு செஞ்சு அதை வந்து பயன்படுத்தும் போது அது வேலை செய்யுது. இன்றைக்கி அஜித்குமார் சார் போட்டுங்கிறது ஒரிஜினல் நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்த வைரம் ஒரிஜினல் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரிஜினல். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மையார் வந்து இறந்ததுக்கப்புறம் அதை தூக்கி ஒருத்தர் அம்மா வந்து நானும் போட்டுக்கிறேன், அது அடுத்த அம்மா அப்படின்னு சொல்லி அதை அவங்கள தூக்கி எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. அது அவங்களுக்கு வேலை செய்யலை. ஏன்னா ஒரு சில லக்னங்களுக்கு வைரம் வேலை செய்யும், ஒரு சில லக்னங்களுக்கு பாதகத்தை செய்யும். வைரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். வைரம் வந்து அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி உண்டு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரிஜினல் வைரம், நீரோட்டமுள்ள வைரம் எடுத்தார். அதில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்தில் மாட்டி உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அப்படின்போது எடுத்து அதை செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த டைமண்டில் வந்து ஒரு புள்ளி, சிவப்பு புள்ளி இருக்குது. அது கண்ணுக்கு நார்மலாக பார்த்தா தெரியாது. அதை வந்து நிறைய ஏதோ ஒரு லென்ஸ் எல்லாம் வச்சு தான் பார்த்து கண்டுபிடிச்சிச்சு. அதனால் இந்த அதாவது நீரோட்டமுள்ள கற்களை பயன்படுத்தும் போது ராசி கற்களை பயன்படுத்தாதீங்க. உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி வீக்காக இருந்தால் லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா லக்னாதிபதி நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ரெண்டாவது விஷயம், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யாத இடம். தனம், வாக்கு, குடும்பம் 11ஆம் இடம் உபஜயஸ்தானங்கள். அதே போல் பாதகஸ்தானத்துக்கான கல் எடுத்து போட்டக்கூடாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிதுன ராசி ஒரு மீன லக்னம் இருக்குது. அப்போ ராசி கல் போடுறோன்னு வந்துட்டு பச்சைக்கல்ல போட்டிங்க அப்படின்னும் போது 7ஆம் இடம் வந்து பாதகம் இல்லையா, மீன லக்னம். அப்போ லக்னத்தை பார்த்து போடணும். அப்போ அது டோட்டலாக வந்து அந்த மரகத பச்சைன்றது ஆளை காலி பண்ணிவிடும். அப்போ மரகத பச்சையும் நீரோட்டமுள்ள கல் எடுக்கணும். ஒரு 2 கிராம் அளவில் எடுத்தால் போதும். ஆனால் நகை கடைகள்லையும் வெளியில் வந்து மார்க்கெட்டில் விற்கிறது எல்லாமே வந்துட்டு சாதா கல், அவ்வளோதான். இப்போ டைமண்டுன்னு விற்கிறாங்களா, அத்தனை நகை கடையில் இருக்கிற டைமண்டும் வந்து நீங்கள் கேளுங்க, ரிட்டர்ன் நான் பண்ணும்போது இது என்ன ப்ரைஸ் போடுவீங்கன்னு கேளுங்க, அப்போ தெரியும் அது டைமண்டுன்றது. அது வந்து இல்லைங்க அது கல்லுங்க அது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டோனு, அதில் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டோம், நான் தங்கத்துக்கு மட்டும் வேல்யூ போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியும் அது டைமண்டா அப்படின்ட்டு. அதனால் ஒரிஜினல் நீரோட்டம் உள்ள கற்கள் 100% வேலை செய்யும். அது சர்டிஃபிகேட்டோடு வாங்கணும், வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது சொல்லுவாங்க மொத்தமாக கடவுளை நம்புகிறேன் நான், கடவுளால் படைக்கப்பட்ட பொருளை நம்ப மாட்டேன்ட்டு. ஆனால் இந்த பொருட்கள் வேலை செய்யுது, இது செய்யறதில்லைன்னு நான் சொல்கிறேன். அதாவது லோக்கலில் விற்கிறதுன்றதை விட என்னென்னா நீரோட்டம் இல்லாத கற்கள் வேலை செய்யறதில்லை, நீரோட்டம் உள்ள கற்கள் 100% வேலை செய்யுது அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதனால் ராசி கற்களை பயன்படுத்தாதீங்க. லக்னத்தை பார்த்து 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்கள் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க கெட்டு போய் இருந்தால் அதை பலப்படுத்துறதுக்கு போடணும். அதே போல் இப்போ வந்து குரு திசையோட சார் அதுக்கு ஒரு கல்லை போட்டுக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. நம்ம லக்னத்தை பார்த்து தான் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்லா இருக்குதுன்னா போடவே தேவையில்லை. அது கெட்டு போயிடுச்சு, அதை பலப்படுத்தணும்னா தாராளமாக போடலாம். நார்மலாக பெண்கள் வந்துட்டு எல்லாருமே மாங்கல்யத்தில் வந்துட்டு பவளம் வந்து பயன்படுத்தலாம். பெண்கள் இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். அதுவும் ஒரிஜினல் பவளமானு பார்த்து பயன்படுத்துங்க. நார்மலாக இந்த குருவிக்காரங்க விற்கிற மாதிரியான ஒரு சில பவளம் அதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலைகள். ஸோ பார்த்து பயன்படுத்துங்க. 100% வந்து கற்கள் வேலையை செய்யும். நன்றி. வாழ்க வளமுடன்.